வணக்கம். சூரியன் நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி. இன்று காலை 10 மணிக்கு ஆழ்வார் திருநகர் பகுதியில் அமைந்துள்ள ஈஸ்வரி ஹாலில் அகில இந்திய நமோ இந்து திருக்கோயில்கள் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் டாக்டர் முத்துராமன் சிங்கப்பெருமாள் அவர்கள் விழாவை தொடங்கி வைக்க அகில இந்திய தலைவர் ஸ்ரீ ஜவஹர் அவர்கள் தலைமையில் அகில இந்திய பொதுச் செயலாளர் டாக்டர் சின்னையா கந்தசாமி அவர்கள் வரவேற்புரை கூற அகில இந்திய மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அகில இந்திய பொருளாளர் டாக்டர் ஆகாஷ் முத்துராமன், அகில இந்திய அமைப்பாளர் பாலசண்முகம், அகில இந்திய ஒருங்கிணைப்பாளர் ரங்கராஜன், மாநில அவைத்தலைவர் காசிராம், மாநில தலைவர் முத்து, செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் கிஷோர்குமார், பாண்டிச்சேரி மாநில தலைவர் ராஜ்மோகன், பாண்டிச்சேரி மாநில செயலாளர் கண்ணன், மாநில துணைத் தலைவர் கார்த்திக், மாநில செயலாளர் வெங்கடேஷ், மாநில அமைப்பாளர் மேட்டுக்குப்பம் மகா, வடசென்னை தலைவர் ராமமூர்த்தி, திருவள்ளூர் மாவட்ட தலைவர் மகாலட்சுமி தீனதயாளன், மாநில துணைச் செயலாளர் வெங்கடேசன், சென்னை கார்ப்பரேஷன் ஏரியா தலைவர் சிவபிரகாசம், சென்னை கார்ப்பரேஷன் ஏரியா அமைப்பாளர் காசிநாதன், நெல்லித்தோப்பு ஏரியா செயலாளர் ராமச்சந்திரன், நெல்லித்தோப்பு ஏரியா தலைவர் திருமதி சாந்தி, மாநில துணை அமைப்பாளர் ஏழுமலை முனுசாமி, 149வது வட்டத் தலைவர் முருகன், சென்னை கார்ப்பரேஷன் பகுதி துணை ஒருங்கிணைப்பாளர் கோபி, அகில இந்திய துணை ஒருங்கிணைப்பாளர் விஸ்வநாத் பிரபு, மாநில செயலாளர் உதயசூரியன், போலீஸ் பப்ளிக் கனெக்டிவின் டைரக்டர் இளவரசன் பிரசாந்த், பத்திரிகையாளர் டெனிஷன் மற்றும் அம்மா சாந்தி முத்துராமன் மற்றும் தொகுப்பாளினி சித்ரா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தியாளர் யுவராஜ். நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தலைத்திருக்கிறதோ அங்கு சிறப்பான குடும்பம் அமையும். ஒரு குடும்பம் சிறப்பாக அமைந்தால்தான் அந்த ஊர் நல்லா இருக்கும். அந்த ஊர் நல்லா இருந்தாதான் அந்த மாவட்டம் நல்லா இருக்கும். அந்த மாவட்டம் அந்த தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனாலதான் நார்த் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தி, பயங்கர பக்தி. நார்த்து பக்கம்லாம் சாதாரணமா இந்த மாதிரி ஐயா இருக்காங்க பார்த்தீங்களா, காவி வேஷ்டிக்கு அவ்வளோ ஒரு பெரிய மரியாதை. பிஎம்ஆ இருக்கட்டும், சிஎம்ஆ இருக்கட்டும், அந்த காவி வேஷ்டி கட்டி போனவங்களுக்கு ஒரு மரியாதை, தனி மரியாதை கொடுக்குறாங்க. அங்க அந்த மரியாதை இங்கேயும் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நான் உணர்கின்றேன். அப்படி மரியாதை இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை நான் நிலைநிறுத்துவேன் என்று நிறுவப்பட்ட சட்டத்தின் மூலம் நான் எனது பதவியின் கடமைகளை பயம் அல்லது தயவு, பாசம் அல்லது தீமையின்றி முறையாகவும் உண்மையாகவும் எனது திறன், அறிவு மற்றும் தீர்ப்பின்படி செய்வேன். அரசியலமைப்பு சட்டத்தையும் நிறுவப்பட்ட சட்டத்தையும் காப்பேன். ஜெய் பாரத் என்ற முழக்கத்துடன் ஆன்மீகம் எப்படி வளர்ப்பது என்பதை பற்றியும், ஆன்மீகமும் அரசியலும் 2 கண்கள் என்பதை பற்றியும் விவாதித்து தமிழகத்தில் ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதாக தீர்மானித்து அந்த அமைப்பை 2020 பதிவு, அதற்கு இந்து நமோ டெம்பிள் ஃபெடரேஷன்